கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:17 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தேவ சாயலாகமாறி தேவனோடிருப்பேன், நானாம் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை கலைந்தே தாம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். பூமியின் கூடாரமெனும் பலவீனமே அழிந்திடுமே, பூமியின் கூடாரமெனும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை இல்லா பொன் வீடு கண்டடைந்தே வாழ்ந்திடுவேன், கண்டடைந்தே வாழ்ந்திடுவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். சோரமுல்லான மனிதன் சோதனையில் பலனடைய ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார், ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். ஆவியின் அச்சாரமிர்ந்தார் ஆயத்தமாய் சேர்ந்திடவே, ஆவியின் அச்சாரமிர்ந்தார் ஆயத்தமாய் சேர்ந்திடவே. ஜீவன் எனது கிறிஸ்தேசு, சாவு எந்தன் ஆதாயமே, சாவு எந்தன் ஆதாயமே. தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். உன்னத சீயோன் மலைமேல் எனதருமை இயேசுவுடன், உன்னத சீயோன் மலைமேல் எனதருமை இயேசுவுடன். ஜெப வீட்டினிலே மகிழ்ந்து ஜீவிப்பேனே நீடுலியாய், ஜீவிப்பேனே நீடுலியாய். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசிக்கவே, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசிக்கவே. ஆவலால் தவிக்கும் எனதுள்ளம் வாருமென்றே கூப்பிடுதே, வாருமென்றே கூப்பிடுதே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ்லாட், டானியல் ராஜேஷ் பிரதர் பிரைஸ்லாட். கர்த்தர் நல்லவர். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:17. சகோதரரே, பாருங்க, சகோதரரே. 13வது வசனம் சகோதரரே, அதே உறவு, அதுல மாறவே இல்லை. நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி. பவுல் ஒரு ஓட்டத்தில் இருக்கார், இந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிறார், தொய்வு இல்லாமல் ஓடுகிறார், பந்தய பொருளுக்காக ஓடுகிறார். வலதுபுறம் இடதுபுறம் பார்க்க மாட்டேங்கிறார். அவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் சீராக ஓடிக்கொண்டிருக்கிறார். சீராக ஓடுகிற பவுலுக்கு என்ன ஒரு வாஞ்சை அப்படின்னா, என்னோடு கூட நீங்களும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில மட்டும் பாத்தீங்கன்னா கூட நம்மள கூட்டிட்டு போவார். ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஊர்ல ஒரு கோடீஸ்வரனுடைய மகன், உங்க அப்பா அம்மா தங்க தட்டுலாம் சாப்பிடுவாங்க. இந்த கற்பனை கதை கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கு, டாக்டர் முத்துசாமி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு. இவர் பேர் மில்லர். அந்த மில்லர் தகப்பனா அப்பா அம்மா அவ்வளவு ஒரு கோடீஸ்வரர். இவர் ஒரு ஊதாரி, எல்லாத்தையும் செலவழிச்சுவார். யாருக்காவது பணம் கொடுக்கணும்னா அந்த பணத்தை ஆட்டையை போட்டுருவாரு, செலவழிச்சுவார். அந்த குடும்பத்துல அவங்களுடைய மருமகன் என்னுடைய கிளாஸ்மேட், அவர் டாக்டர்.
ரவி குல்பர்கா என்னோட கூட படிச்சார் டாக்டர் ரவி. அவரு கடைசியாக அந்த தங்கத்தட்டுடைய கதை எனக்கு சொல்றாரு. தங்கத்தட்டு எப்படி அது முடிஞ்சது அப்படின்னு சொல்லி. நான் சொல்றவரு அந்த கோடீஸ்வரன் பேரு கோனா, மாமனார் பேரும் ரவி, மருமகன் பேரும் ரவி. ரவி என்னுடைய கிளாஸ்மேட் டாக்டர் ரவி. மாமனார் பேர் கோனா சீனா ரவி. எல்லாம் கற்பனை கதை கிடையாது. நம்ம ஊர்ல அந்த வீட்டுக்கு அன்னைக்கு டாக்டர் ரவி எங்கிட்ட சொல்றாரு, அவருக்கு 4 சகோதரர்களாம். 4 சகோதரர்களும் இப்ப இவர்கிட்ட ஒரே ஒரு தங்க பிளேட் தான் இருக்குது. இவர் அந்த தங்க பிளேட்ல சாப்பிட்டாராம். மனைவியை நீயும் சாப்பிட மாட்டாங்க, கழுவியாச்சு. ஒவ்வொரு பிரதரா தங்க பிளேட்ல போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அதை 3 பிரதர் இவர் 4 பீஸா கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸ் வச்சுக்கோ, அவ்வளவுதான். சோ தங்க பிளேட்டுக்காக முடிஞ்சிருச்சு. அடுத்து அவர் ஒரு கேன்சர்ல இறந்துட்டார். இப்ப அவருடைய மகன் மில்லர் கோடி 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 கடன் 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 எல்லா கடன் என்ன செய்ச்சு முங்கி எல்லாமே சீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஆண்டோடைய பெரிதான கிருபையில நான் ஜெபிச்சேன். நான் பெருமைக்காக இல்ல, ஜெபிச்ச பிறகு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். சொந்த ரட்சகரா மாறினார். மாறி கொஞ்சம் நல்ல பேக் சைடு போயிட்டார். பின்மாற்றத்தில் போனதுக்கு அப்புறம் அவர் கிடைச்சது அத்தனையும் போயிடுச்சு. அவர் என்னோட கூட ஓடிட்டே இருப்பார். அவர் தான் ரன்னிங் ரேஸ் கிடையாது. எங்க ஆலயத்துக்கு வருவாரு, ஆண்டவரை தொழுது கொள்வாரு. அப்படி இருந்தவர் டைரக்ஷன் மாறிடுச்சு. ஆனா வசனத்தை பார்ப்போமா நம்ம? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 17வது வசனம், சகோதரரே, நான் மில்லரை பார்த்து சொன்ன, சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுகிறபடியே நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்க. மாதிரி. இப்ப இந்த மாதிரினா என்ன அப்படின்னு சொல்ல போயிடும். இந்த உலகத்துல முத்திரை பதித்தவர்கள் அப்படின்னு சில கூட்டத்தை இருக்காங்க. முத்திரை பதித்தவர்கள் என்ன அர்த்தம்னா, தங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு எய்ம்காக ஓடுவாங்க. அந்த ஒரே ஒரு வாழ்க்கைக்காக ஓடுறவங்களே வாழ்க்கையில முத்திரை பிடிப்பாங்க. முத்திரைங்கிறதுனா அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு விஞ்ஞானிகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது இன்சுலின் ஒருத்தர் கண்டுபிடிச்சார். இன்சுலின் அவர் கண்டுபிடிச்சிட்டு அது இன்னைக்கு ஜெனரேஷன் கோடி இல்ல லட்சம் இல்ல, இன்னைக்கு உலகம் முழுவதும் டயபெட்டிக் பீப்புளுக்கு 2 வகையான டயபெட்டிஸ் இருக்காங்க. ஒரு டயபெட்டிஸ் என்னன்னா, பேங்க்ரியாஸ் இருக்கும், வேலை செய்யும், அளவு குறைஞ்சிடும். அவங்களுக்கு மாத்திரை கொடுத்தானா அது ஸ்டிமுலேட் ஆகி இன்சுலின் சுரந்துடும். ஆனா ஒரு சிலருக்கு அந்த செல் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்னா ஒரு செல் இருக்கும் பேங்க்ரியாஸ்ல, டோட்டலா டெட் ஆயிருக்கும். அவங்களுக்கு இன்சுலின் கொடுத்தா தான் அது செக்ரேட் ஆகும். இப்ப இந்த கண்டுபிடித்தவர் ஒரு யூதன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்ன செஞ்சாரு, அவர் பன்னியில இருந்து அந்த இன்சுலினை செக்ரேட் பண்ணார். செக்ரேட் பண்ணி கொடுத்த உடனே சுகர் குறையுது, எல்லாருக்கும் அப்படி இது நான் பார்த்திருக்கிறேன். இன்சுலின் போட்டாச்சுன்னா அவங்க வாழ்க்கை டோட்டலா மாறிடும். இவர்கள் முத்திரை பதித்தார்கள். இன்னொரு கூட்டமும் முத்திரை பதிக்கிறார்கள். தவறான வாழ்க்கையை வாழ்ந்து முத்திரை பதிக்கிறார்கள். வீரப்பன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியும்னா அந்த மீசையை பார்த்தாச்சு நமக்கு தெரியும். இவர் ஒரு முத்திரை பதிச்சார். எப்படி முத்திரை பதித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இவங்களை பார்த்து ஓடக்கூடாது. அதுக்காக நான் சொல்றேன். சந்தன வீரப்பன் வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சுன்னா காட்டுல ஆரம்பிச்சிச்சு. எத்தனை யானையை கொண்டான்னு தெரியாது, எத்தனை ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர்ஸை கொலை செஞ்சான்னு தெரியாது, எத்தனையோ பேரை கொலை செய்வான். அவனுக்கு அது ஒரு கேஷர். அவனும் முத்திரை பதிக்கிறான். இவனை பார்த்து இவன் ஒரு பேட் எக்ஸாம்பிள். பாருங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 17 சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட, நான் ஒரு ஓட்டத்தில் இருக்கிறேன், பந்தய பொருளை நோக்கி ஓடுகிறேன். அந்த பந்தய பொருள் என்னன்னா உயிர்த்தெழுதல். நல்லா கேட்டுக்கோங்க, உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. இதை சின்னதை விளக்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு சொல்ல போயிடும். இந்த உயிர்த்தெழுதல்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கை நம்முடைய மரணத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அவ்வளவு சந்தோஷம். மரணம் உலகத்துல மக்களுக்கு மரணம் வந்துருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்முடைய உண்மையான வாழ்க்கை உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதல் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சரீரம், இப்ப நீங்க என்னை பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த சரீரம் மண்ணுக்குள்ள இருக்கும். அந்த மண்ணுக்குள்ள இருக்க சரீரம் வெளியே வந்து மறுரூபமாகும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில 2 முத்திரை நம்ம பார்க்கிறோம். ஒரு முத்திரை நன்மை செய்து கிடைக்கிற முத்திரை,
இன்னொரு முத்திரை என்னன்னா தவறான வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கிற முத்திரை. சரி, இப்போ ரீசெண்டா செஸ் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு. உலக சாம்பியன் நம்ம தமிழ்நாட்டு இந்தியாவை சேர்ந்த ஒரு பையன், ஒரு 17 வயசு தான் இருக்கும் அவனுக்கு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, இப்படி இவனால ஜெயிக்க முடிஞ்சதுன்னு சொல்லி. இன்னைக்கு இவர் ஒரு முத்திரை பதிச்சிட்டார், யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன். யங்கஸ்ட். என் மனைவி பயங்கர வெறியில பாப்பாத, எனக்கு அது ஆகவே ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏப்பா, நீ ஏதோ ஒன்று செய்யற, இல்லைன்னு நான் சொல்லலை, என்னால முடியாது, நீ செய்யற. இதனால எங்களுக்கு என்ன லாபம், உலகத்துக்கு என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது. ஓ அப்படின்றா, நீ என்ன அப்படி எல்லாம் சொல்றீங்க? ஏன்னாமா இந்த இன்சுலின் கண்டுபிடிச்சாரு, பென்சில் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு, புவி ஈர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் நமக்கு எவ்வளவு உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு பிரயோஜனம் இருக்குது. ஆனா இந்த தம்பி குறை சொல்ல நினைக்காதீங்க. அப்ப அந்த செஸ்ங்கிற ஒரு விளையாட்டை இவன மாதிரி லட்சக்கணக்கான பசங்க தங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க செஸ் விளையாண்டு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இவங்க என்ன ஆகிருந்தா இவங்களால படிக்க முடியாம ஃபுல்லா ஃபாரின் போயிட்டே இருக்கணும். ஃபாரின் அவங்க கையில இருந்து காசு போட்டு போகணும், அங்க ஜெயிச்சு ஜெயிச்சு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒரு டைட்டில் கொடுத்துறாங்க. அது என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. இன்னைக்கு உலகத்துல நமக்கு பவுல் இயேசுவை பின்பற்றது போல நம்மளும் பின்பற்றினா நமக்கு கிடைக்கக்கூடிய நித்தியம். அந்த நித்தியத்தை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு இது முக்கியம். சரி, பாப்போமா? உலகம் முழுவதும் நம்மளை பார்த்து கேலி செய்யும். ஏன் கேலி செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கை. இங்க இருக்கும்போது தான் நம்ம வாழ முடியும். என்னெல்லாம் செய்யணும்னா தியாகம் பண்ண வேண்டியது. நம்முடைய சொந்த ஆசா பாசங்களை தியாகம் பண்ணணும். குடும்ப உறவுகளுக்கு தியாகம் பண்ணணும். இப்படித்தான் நம்ம எல்லாரும் சரி ஓடி போக முடியும். சரி, கேலி செய்துட்டே இருப்பாங்க, கிண்டல் அடிப்பாங்க. ஆனா ஒரு நபரை பழைய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். அவர் எய்ம் ஒண்ணுதான் இருந்துச்சு, அவர் வேற எய்ம் எல்லாம் கிடையாது. எடுத்துக்கொள்ளுமா? 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 8வது வசனம். 2 ராஜாக்கள். நெட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த செய்தி தொடர்ந்து கிடைக்கணும்னா சாத்தான் கை வைக்கிறான். 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 8வது வருஷத்துல எலியா. இந்த எலியாவுடைய அப்பீரன்ஸே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசி. பாருங்க, அதற்கு அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சியை தன் அறையிலே கட்டிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் சிஸ்பியனாக எலியாதான் என்று சொல்லி. ட்ரெஸ்ல ஒரு வித்தியாசம், வாழ்க்கையில ஒரு வித்தியாசம். இந்த எலியா என்ன செய்யணும்னா தேவனுடைய சமூகத்திலே நிக்கணும், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்தியாசமான ஆசை. இவருக்கு ஒரு முத்திரை. அது என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். 2வது அதிகாரம் 1 வசனத்துல, கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிறது போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டான். சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ள போகிறோம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் பாருங்க. நோய் வரல, பிராக்சர் வரல. நான் ஏன் பிராக்சர் பத்தி சொல்றேன்? நான் ஒரு ஆர்த்தோபெடிஷனால நான் பார்ப்பேன், எலும்பு உடைஞ்சுக்கிட்டு அவங்க படுற பாடுகளை பார்க்கணும், எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி. ஆனா இவருக்கு அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ள போயிடும். இப்ப 2 பேர், எலியா எலிசா ஜூனியர், எலியா சீனியர். இப்ப அந்த சீனியர் போறாரு. எங்க போறாரு? போறாருன்னு உடனே அவருக்கு இந்த எலிசா இவருக்கும் என் கூட வர்றதுக்கு ஆசை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு சில காரியங்களை சொல்றாரு. அதாவது நான் சொல்லிட்டேன், முத்திரை. இவருக்கு ஒரு எய்ம், அந்த எய்ம்ல ஓடுறாரு. எலியா வர்றாரா நான் பாக்குறாரு. கில்கால்ல இருந்து புறப்படுகிறார். 2வது எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கேயே இரு, நீங்க வராத என் கூட அப்படிங்கிறார். இப்ப அவருக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா, இருந்த உடனே நம்ம சரி சந்தோஷம், ஏசப்பாக்கு சோத்திரம், நாங்க நல்லா பெட்ஷீட் வச்சு பொத்திக்கிட்டு சாப்பாடெல்லாம் இருக்கு, சாப்பிட்டு பேசாம படுத்து தூங்குறீங்க, தெரியல இம்சை இவர் போட்டோம் தான் நினைப்பாங்க. எவ்வளவு நாளைக்கு கூடயே இருந்துட்டு இருக்க முடியும்? போறேங்கிறாரு. சரி ஐயா, நீங்க தானே இருக்க சொல்றீங்க. அப்படியே கிடையாது. கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். அதுக்கு எலிசா, நான் உண்மை விடுவதில்லை. இதாங்க, நான் உண்மை விடுவதில்லை. இப்ப பவுல் ஒரு ஓட்டத்தில் இருக்கிறார்.
பவுலே சொல்றான்னு வச்சுக்கோங்க, நீ என் கூட ஓடாதன்னு நம்ம ஐ ரன் வித் யூ. அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குமே தவிர அவர் சொல்லிட்டாரு அப்படி கிடையாது. எலிசா, நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் கொண்டு உம்முடைய ஜீவன், அப்படியே 2 பேரும் பெத்தலுக்கு போயாச்சு. அந்த பெத்தலுக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது வருஷத்துல பெத்தேல இருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர். இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரன்னா யார் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, எத்தனையோ காலேஜ் இருக்கு. ஆனா அன்னைக்கு இந்த காலேஜ் எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு காலேஜ் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டேன், தீர்க்கதரிசிகள் காலேஜ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இந்த தீர்க்கதரிசியுடைய காலேஜ்ல என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுனா என்ன, அவரோடு ஜெபிச்சு அவர் சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இவங்க தான் ஆண்டோடைய வார்த்தை போய் சொல்லணும். அந்த பைபிள் காலேஜ் மாதிரி தீர்க்கதரிசியுடைய காலேஜ் இருந்துச்சு. அவர்களுக்கு இதை வெளிப்படுத்துகிறார் ஆவியானவர். அவளது பெத்தேல இருந்து தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவிடத்தில் ஜூனியர்ட்ட வந்து சொல்றாங்க, வந்து இன்றைக்கு கர்த்தர் உன்னை தலைமையா இருக்கிற உன் எஜமானி உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் உனக்கு தெரியுமா? அதுக்கு தெரியும், சும்மா இருங்கள். அவ நீங்க கேலியா சொல்றாங்க. தெரியுமா, இவ்வளவு நாள் அந்த கை கழுவிட்டே இருந்தேன் ஒரு ஆளுக்கு, அவன் போனா பின்னாடியே போனேல, சூட்கேஸ் எல்லாம் தூக்கிட்டு போனேல, அந்த ஆளு இனி இருக்க போறாரு, பரலோகத்துக்கு போயிடுவாரு. சொல்ல உனக்கு தெரியுமாயா, அவர் நீ யாருக்கு நடிப்பாவா? அப்படி கேலியா பேசணும். கேலியா பேசின உடனே இவன் ஷட் அப், இட்ஸ் none of your job, எனக்கு தெரியும், நானும் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, ஜூனியரை பார்த்து சொல்றாரு, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தரை எரிகோ மட்டும் அனுப்பு. பெத்தேல் சொன்னாரு, அடுத்து எரிகோ வர போறாரு. இவர் விடுவார, நீ எங்க பண்ண நான் வருவேன், அதே சான்ஸே கிடையாது. இதே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு பாருங்க. 5வது வசனம், எரிகோவில் இருக்கிற டிஃபரெண்ட் காலேஜ் இருக்கு. பெத்தேல் போனீங்கன்னா பெத்தேல் தீர்க்கதரிசி காலேஜ் ஒண்ணு இருக்கு. அவங்களும் இதே கண்டல் அடிக்கிறாங்க. இப்ப எங்க வந்தாச்சு, எரிகோக்கு வந்தாச்சு. இப்ப 2 பேரும் ஓடுறாங்க. எலியா ஓடுறாரு, எலிசா பின்னாடியே ஓடுறாரு. எலியா சொல்றாரு, நீ என் கூட வராதப்பா, நான் வருவேன். அப்ப நம்மளுடைய ஸ்பீட குறைக்கிறதுக்கு அங்க சாத்தான் கொஞ்சம் இருப்பாரு. சாத்தான ஏன் சொல்றேன்னா, இவங்களுடைய ஆட்டிடியூட், இவங்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலியா பரலோகத்துக்கு போறாரு, நீ மட்டும் நின்றாத, தொடர்ந்து ஓடு, அவற்ற இருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு வரணும், அவற்ற இருக்கிற கிருபைகள் உனக்கு கிடைக்கணும், அப்படியே வரங்கள் உனக்கு கிடைக்கணும், நீ தொடர்ந்து ஓடுப்பா, ஓடுறது மட்டும் நிப்பாட்டிடுற அப்படி சொல்லி இருக்கணும். ஆனா அவனை கிண்டல் அடிக்கிறாங்க பாருங்க. 7வது தீர்க்கதரிசி புத்திரர்களில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான். அப்படி எலியா லாஸ்ட் அற்புதம், எலியா லாஸ்ட் அற்புதத்தை செய்ய போறார். தன் சால்வை எடுத்து முறிக்கு தண்ணீரை அடித்தான். அது இருபுறம் உலர்ந்த திரையில உள்ள போறாங்க. இப்ப உள்ள போய் அக்கறைக்கு போயாச்சு. அங்க இருந்துகிட்டு அடுத்து என்ன ஸ்டாப் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அவர்கள் அக்கறைப்படுகளே எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னே உனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. கடைசி ஆசை கேள்விப்பட்டிருக்கீங்களா? லாஸ்ட் ஆசை என்னன்னு சொல்லி ஒரு ஆளை தூக்கப்படுறதுக்கு முன்னாடி கேட்பாங்க, உன் ஆசை என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. அவன் சொல்லுவான், எனக்கு மட்டன் பிரியாணி 2 கிலோ, ஐஸ்கிரீம், சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வாயா, நீ ஏன் காசு போட போற, எல்லாம் அவன் வாங்கிட்டு வாங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவான், சாப்பிட்டோன்னு தூக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரி கடைசி ஆசை எலிசா அவனுக்கு என்னங்கிறாரு. இவர் பிரியாணியெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கணும். ஆவியின் வரம் பாத்தீங்களா? அதாவது ஒருத்தர் பின்னாடி ஓடும்போது பவுல் சொல்லுகிறாரு, நான் வருகையில் எடுத்துக்கொள்ள, இதுதான் அதேதான் வருகை எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆனா பவுல் சொல்லுகிறாரு, என்னோட கூட ஓடுங்கிறார். ஏன் கூட ஓடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் தெழுதல். இந்த உயிர் தெழுதல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும். நம்ம மறிக்கும் போது ஒரு நிச்சயத்தோடு மறிக்கணும். என்ன நிச்சயம்னா, நான் என் கண்களை எங்க மூடுகிறேன், நான் பரலோகத்தை என் கண்களை திறப்பேன் அப்படிங்கிற நிச்சயத்தோடு. சரி, இப்ப டபுள் வர எனக்கு வேணும்னு சொல்லி யார் கேட்கிறா? எலியா கேட்கிற, எலிசா எலியாவை நோக்கி கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதுக்கு அவன் அரிதான காரியத்தை கேட்கிறாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறே, என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டால் கிடைக்கும். நம்முடைய கண்கள் எங்க இருக்குன்னா ஆண்டவர் நோக்கி இருக்கணும். இங்க அங்க போயிடக்கூடாது. போனா நான் நேற்று உங்களுக்கு சொல்லி
பெனிஹின் அப்படின்னு ஒருத்தரை பத்தி நேற்று தெளிவா சொன்னேன். அவருடைய கண்கள் இங்க போயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை விட்டுட்டு சுகபோகத்துல போயிடுச்சு. மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டாரு, ஹெலிகாப்டர் வாங்கியிருக்காரு, சொந்த பிளெயின் வச்சிருக்கிறாரு, சுகபோகம். அங்க போனனால ஊழியமே டப்புன்னு விழுந்துருச்சு. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையிலே நடந்து போகும்போது அக்னி ரதம், அக்னி குதிரை அவர்கள் நடுவாக ரெண்டாக பிரிக்குது பாருங்க. நடுவில் வந்து நிக்குது. ஏன் நடுவில் நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலியா நீ பரலோகம் போ, எலிசா நீ ஊழியம் செய்யணும், பிரிச்சது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். அந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதன் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படும். மகிமைப்படத்தான் என்ன இருக்கு. நான் ஒரு ஆண்டவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்படி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். விசுவாசம். சரி, நடுவிலே பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். ஏறி போனது குறித்து நான் ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மரணம், 2 பேருடைய மரணத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சாம் ஜோபத்ரை பிரதர், இன்னைக்கு அவர் பரலோகத்தில் இருக்கார். அவருடைய கேசட்ல சொன்னார், அவருடைய தகப்பனார் மிக மிக தேவனுக்கு பயந்த ஒரு மனிதர். அவர் ஹெட் மாஸ்டர் இருந்தார். அவர் என்ன செய்வார்னா, 1ஆம் தேதி சம்பளம் வந்தானா இந்த சம்பளத்தை தசம பாகத்தை எடுத்து தனியா ஒரு கவர்ல வச்சு பைபிளை தூக்கி வச்சுட்டு நேரா பாஸ்டர் வீட்டுக்கு போயிடுவார். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் காத்துக்க மாட்டாங்க, ஏன்னா செலவு வந்துருக்கான். நேரா போய் பாஸ்டர்கிட்ட போய் அந்த கவரை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு திரும்ப வந்துடுவார். அந்த அளவு ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியமா இருக்கிற தகப்பனார். பிரதர் சாம் ஜோபத்ரை சென்னையில ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருக்கார். ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். என்ன சொப்பனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோல்டன் படிக்கட்டு தங்க துகள்களால் செய்யப்படுது, இப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. அது அப்படியே மேல பரலோகத்துக்கு போகுது. இவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவர் என்ன நினைக்கிறானா, என்னையா படிக்கட்டு தங்கத்துல இருக்கு, ரைட்டு, தூளல் ஆடிட்டு இருக்க, நம்ம அப்படியே ஆயிடுறது. அப்பதான் ஆவியானவர் சொல்றாரு, உன் தகப்பனை பார்க்க போட்டு. உங்க அப்பா திருநெல்வேலி பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்காரு. நைட்டோட நைட் ஒரு பஸ் எடுத்து நேரா அப்பா பார்க்க வச்சார். அப்பா ஈசி சேர்ல படுத்து அப்படியே ஆண்டவரை ஜெபிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பாடலை பாடிக்கிட்டு இருக்காரு. சாம் ஜோபத்ரை பிரதர் வந்து, தம்பி வந்துட்டியா, நான் உன்னே தாப்பா நினைச்சுக்கிட்டேன். உட்கார்ந்து பக்கத்துல உட்கார வச்சுட்டு பாமாலை கீர்த்தனையில சில பாடல்கள் சொல்லி, அப்ப இந்த பாட்டை பாடப்பா, அப்பாக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இவரு தான் பார்த்த தரிசனத்தை அப்பாட்ட சொல்லல. அப்பா அந்த ஈசி செல்ல படுத்துக்கிட்டே இருக்காரு. பிரதர் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஆவி படுத்துச்சு. அந்த படித்தூரில் ஏறி அவர் பரலோகம் போயிட்டார். இது ஒரு மரணம். இன்னொரு மரணம், என்னுடைய மாமா பேரு டாக்டர் சார்ல்ஸ் தேவதாஸ், சிவகாசியில் மிக மிக உண்மையான ஒரு ஊழியக்காரர். ஆல் நைட் பிரேயர்ங்கிற ஒரு ஃபெல்லோஷிப் அவர் தான் இன்சார்ஜ். அவருடைய வாழ்க்கையில மரணம் க்ளோஸா வந்துட்டு, அப்ப அவருக்கு ஒரு கேன்சர் வந்துச்சு. அவருடைய மனைவி எல்லாரும் அவருக்காக ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவர் மரிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பரலோகத்திலிருந்து தேவதூதர்லாம் இறங்கி அவர் ரூமை சுத்தி இருக்காங்க. சார்ல்ஸ் தேவதாஸ், இன்னைக்கு நம்ம நைட் பரலோகம் போறோம், நீ உன் மனைவிட்டையும் பிள்ளைகிட்டையும் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க சொல்லி. அதனால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது. எங்க அப்பாவை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நல்ல ஓட்டத்தை ஓடினார் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நீங்க எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும், நான் பரலோகத்துக்கு போறேன். மக்களுக்கெல்லாம் கவலையா இருக்குது, ஆனாலும் ஜெபிச்சாங்க, அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். இதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம், இதுல தான் நம்ம போயிட்டே இருக்கணும். போகிறதுல எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது. இதுல நமக்கு என்ன தேவைங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப வாசிப்போம், சிந்தை அதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிந்தை 16 ஒரே சிந்தையா இருக்கும். இந்த ஒரே சிந்தையா இருந்தால்தான் நம்ம நினைச்சிருக்கோம் ஓட முடியும். இந்த சிந்தைக்கு தேவை என்னங்கிற ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தையே உங்களுக்கு. அப்ப பவுலுக்கு அந்த சிந்தை இருந்துச்சு. அது என்ன செய்யுதுன்னா, தாழ்மைங்கிற ஒரு சிந்தை இருந்துச்சு. இந்த தாழ்மைங்கிற சிந்தை இருந்ததுனாலதான் அவரால் ஓட முடியுது. சரி, இப்ப இந்த ஓட்டத்தை பற்றி நம்ம பார்க்கணும். இந்த ஓட்டம் ஓடுறது லேசா கஷ்டமா? கஷ்டம். லேசுன்னு நான் சொல்ல மாட்டேன்.
மிக கஷ்டம். ஆனா இது குறித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன போதித்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 16வது அதிகாரம் 33 வசனத்துல ஒரே சிந்தை. அந்த சிந்தை கஷ்டமானது. உங்களிடத்திலும் உங்களுக்கு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் சமாதானம் இருக்கும்படி இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உபத்திரம் உண்டு. அந்த எவ்வளவு தெளிவா சொல்றேன். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து. உலகங்கிறதுனா காஸ்மாஸ், அதான் கிரேக்க வார்த்தை. இந்த உலகத்துல ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் எனக்கு வேணும், நான் பெரிய ஆளு, என்னைய விட பெரிய ஆளை நீங்க பார்க்க முடியாது, பிக் ஷாட் அப்படின்னு சொல்லி பெருமையோடு இருப்பாங்க. அவங்களால பரலோகம் போக முடியாது. இந்த வாழ்க்கையில வில்லியம் கேரி அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர். அவருடைய வேலை என்ன அப்படின்னா, இங்கிலாந்துல செருப்பு தச்சுக்கிட்டு ரிப்பேர் பார்த்துட்டு இருந்தார். ரோட்ல இருந்து அவரை ஆண்டவர் அழைப்பு கொடுத்தாரு. இந்தியாவுக்கு வந்தாரு. 16 மொழிகள்ல பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணாரு. கல்கட்டால ஒரு காலேஜ் இவர் பேர்ல ஆரம்பிச்சாங்க, பைபிள் காலேஜ். அந்த காலேஜ் ரொம்ப ஃபேமஸான காலேஜ் ஆயிடுச்சு. இப்போ அதுல ஒரு நாள் இவரை ஹானர் பண்றக்காண்டி அவரை கூட்டு வச்சிருந்தாங்க. அங்க ஒரு பிரிட்டிஷர் ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு இவரை கிண்டல் அடிக்கிறதுக்கு சொன்னானா, வில்லியம் கேரி, நீங்க வர்றதுக்கு முன்னாடி செருப்பு ஃபேக்டரி தானே வச்சிருந்த, செருப்பு ஃபேக்டரி தானே வச்சிருந்த அப்படின்னு கேட்டான். இவர் எந்திரிச்சு கையை கூப்பிட்டுட்டு, ஐயா நீங்க தப்பா சொல்றீங்க ஐயா, அந்த அளவுக்குலாம் நான் ஒர்த்து கிடையாது. நான் ரோட்ல இருந்து செருப்பு ரிப்பேர் பார்த்துட்டு இருந்தீங்க, ஃபேக்டரின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னதெல்லாம் தப்புங்க. நான் செருப்பு தச்சுக்கிட்டு இருந்தீங்க, ரோட்ல உட்காந்துருந்தேன் ஐயா, என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்ட்டு எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன இதை இவர் இன்சல்ட்டா எடுத்துக்கிடுவாருங்கிற கண்டி சொன்னாரு. ஆனா அது இன்சல்ட்டா இருக்காம தன்னை தாழ்த்துகிறார். இது கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. இந்த சிந்தை இருந்தா தான் பாடல் வழியாக பரலோகம் போய் சேர முடியும். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனம். 14:22 அப்போஸ்தலர் சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி. ஏன் திடப்படுத்தாங்க? சீஷர்கள் ஓடுறாங்க, சந்தேகமே இல்லை. அவங்களும் பவுலோட கூட ஓடுறாங்க. பவுல் என்ன ஸ்பீட்ல ஓடுறாரோ அதே ஸ்பீட்ல ஓடுறாங்க. விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி பாடுகள் வரும், ஆனா ஓடிக்கிறாங்க. நிலைத்திருக்கும்படி நாம் அநேக உபத்திரங்கள் வழியாக, அநேக ஒண்ணு கிடையாது, ரெண்டு கிடையாது, நிறைய உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லணும். உள்ள போறதுக்கு முன்னாடி உள்ள போன பிறகு சாலி மகிமை அடைஞ்சாச்சுன்னா அதோட பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஆமா, சரி, ஒரு வசனத்தை வாசி இந்த செய்தியை முடிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா? எபிரேயர் 12வது அதிகாரத்தை பார்ப்போம். முதல் வசனம், ஆகையால் 12:1 ஆகையால் முந்தின வசனத்தை அது கனெக்ட் பண்ணுதுங்க. 40வது வசனம், 11வது அதிகாரம் 40. இந்த 11வது அதிகாரம் முழுவதும் விசுவாச வீரர்கள் பட்டியல். ஒரு பேர் மட்டும் இருக்கா, சாலமோன் பேர் மட்டும் இருக்காது, அது விட்டுட்டு போயிட்டார். அவர்கள் பழைய ஏற்பட்ட பரிசுத்தவான்கள், நம்மை இல்லாமல், நம்ம யாரும் புதிய ஏற்பட்ட பரிசுத்தவான்கள், நம்மை இல்லாமல் பூரணராக படிக்கும். நம்ம ஆண்டவர் பூரணராக்கிறதுக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசேஷமான நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன் நியமித்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் முன். எங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு நிழலா தெரியும். மேசியா வருவாரு, கன்னியின் கற்பத்தில் வருவாரு, அவர் சிலுவையில பாடுபடுவாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு சொல்லுவாரு. அதான் அவருக்கு நிழலா தெரியும். ஆனா நமக்கு என்ன கொடுக்கிறான்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். மேகம் போன்ற, மேகம் என்னதுங்க? நீங்க மேல பாக்குறீங்க வானத்துல ஒரு யானை மாதிரி ஒண்ணு இருக்குது. உங்க மனைவி, அம்மா வா வா உனக்கு நான் யானை காட்டுறேன், அங்க பிறகு யானை பூனை மாதிரி இருக்கு. இதெல்லாம் போயிடும். ஆனா அசையாதது நம்மளை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவைகள் நம்மை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கிட்டார். அவர் தான் முடிக்க போறார். இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். இன்னைக்கு எனக்கு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், உங்களுக்கு ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறேன். நானும் ஓடணும், நீங்களும் எல்லாரும் சேர்ந்து ஓடணும். ஏன் ட்ராக்ட் வேற, உங்க ட்ராக்ட் வேற. நீங்க நினைப்பீங்க உங்களுக்கு தான் ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்னு. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே பாதை தான் வச்சிருக்கிறாரு, அதுல ஓடணும். ஆனா ஓடி முடிக்கும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் வீட்டிருக்கிறார். ரைட் சைட்ல அவர் உட்கார்ந்துருக்கிறார். நம்மளே அங்கிட்டு உட்கார வைப்போம். எப்படி உட்கார பாருங்க பார்த்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு பாதையில ஜெயிச்சாருங்க. சாத்தான் சொன்னா என்னைய பாதத்துல விழு, நான் உனக்கு எல்லாத்தையும் எனக்கு சிலுவையின் பாதை தான். அவமானத்தை சகித்து போய் உட்கார்ந்துட்டார், ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அதுபோல என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அது யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, அவனும் என்னோட சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்கார்ந்து அலசிடும். இது ஈக்குவாலிட்டி நம்ம கொடுக்கிறாங்க. ஓட்டத்தை ஓடணும், பார்வையை மாக்கக்கூடாது, ரைட் லெப்ட் பார்க்கக்கூடாது, தொய்ந்து ஓடணும். அப்படி ஓடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா அவரோட கூட அமர்றது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பவுல் ஒரு ஓட்டத்தை குறித்து சொன்னார் ஐயா. அதே ஓட்டத்திலே நாங்களும் தொடர்ந்து ஓட கிருபை பாராட்டுங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.